அத்தியாயம் 19. டவுன் கடைவீதியின் பரபரப்புக்கு நடுவே தன் கணவன் பாரிவேந்தனின் கைகளை உரிமையாய் பற்றியபடி நடந்து வந்தாள் கவிமலர். வேந்தன் முதலில் அவளை ஒரு துணிக்கடைக்கு அழைத்து சென்றான். அங்கே இருந்த விற்பனையாளரின் அருகே சென்றவன் பட்டுப்புடவைக்கான பிரிவு எங்கே உள்ளது என்று முதலில் விசாரித்தான். அதை கவனித்த மலரோ புடவை தளத்தை நோக்கி நடந்து செல்லும் போது அவனிடம் கேள்வி எழுப்பினாள். உங்களுக்கு தானே துணி எடுக்க வந்தோம், அப்புறம் எதுக்கு புடவையை பற்றியெல்லாம் கேட்குறீங்க? ஓ, அத்தைக்கு எடுக்க வந்தீங்களா என்று அவளை யூகித்து இதை கேட்டாள் மலர். என்னடி கிண்டலா? உனக்கும் நான் எடுத்து தருவேன்னு ஏன் உனக்கு தோணவே மாட்டேங்குது என்று சற்று கோபமாகவே கேட்டான் பாரிவேந்தன். அவன் கோபத்தை புறக்கணித்து அவன் கூறிய வார்த்தைகளை கேட்டு குதூகலமானாள் மலர். என்ன, எனக்கா? எனக்கு புடவை வாங்கித்தரதான் கடைக்கு வந்தீங்களா என்று ஆச்சரியமாக கேட்டாள் மலர். ஏனென்றால் இது அவளை எதிர்பாராத ஒன்று. ஆமாண்டி, என் மக்கு பொண்டாட்டி, புடவை எடுத்து கொடுத்து உன்னை சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு பார்த்தா நீ தேவையில்லாத கேள்வியா கேட்டு என்னை டென்ஷன் தான் பண்ற. இப்போ விஷயம் தெரிஞ்சிருச்சுல, வந்து உனக்கு பிடிச்ச புடவை எடு என்று அன்பாக உரைத்தான் பாரி. சிறு பிள்ளையாய் அவள் மனதில் உற்சாகம் பொங்கி வழிய, மாமா, இது நீங்க எனக்கு எடுத்து கொடுக்கிற முதல் புடவை, அதனால உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்களே பார்த்து எடுத்து கொடுங்க என்று ஆசையாக கூறினாள் கவிமலர். பாரிக்கும் இது சரியென பட அவனே ஒவ்வொரு புடவையாய் அவளின் நிறத்திற்கு ஏற்றவாறு தேர்ந்தெடுத்து அந்த ஆடையின் மென்மையை எல்லாம் பரிசோதித்து பார்த்தான். தன் மனைவியின் தேகத்தில் பாந்தமாய் தழுவி இருக்கும் சேலை கூட அவளுக்கு கனமாய் இருக்கக்கூடாது என்றெண்ணி கனமற்ற பட்டு புடவைகளாக பார்த்து பார்த்து தேர்வு செய்தான். பாரிவேந்தன் தேர்வு செய்வதை பார்த்து அந்த கடையின் விற்பனை பிரிவில் நின்ற பெண்மணியே அதிசயித்து போனார். கடனே என்று ஏதோ ஒன்றை எடுத்து தராமல் மனைவிக்காக பார்த்து பார்த்து ஆசையாக எடுக்கும் வேந்தனை பார்த்து சிலாகித்து போனார் அப்பெண்மணி. நீ ரொம்ப கொடுத்து வச்சவமா, இம்புட்டு பொறுமையா இருந்து பொண்டாட்டிக்கு புடவை எடுத்து தர புருஷனை நான் இப்பதான் பார்க்குறேன் என்று பெருமூச்சு விட்டபடி கூறினார் அவர். மலருக்கு அவன் புடவை எடுத்து தருவதே ஆனந்தம் என்றால், இப்படி தேடி தேடி தன்மேல் வைத்து பார்த்து சேலையின் கனத்தை பற்றியெல்லாம் கேட்டறிந்து வாங்கி தருபவனின் செய்கையை கண்ணுற்று அவள் மனமோ பேரானந்தத்தில் திளைத்து போனது. கத்தரிப்பூ நிறத்தில் அழகான வேலைப்பாடுகள் நிறைந்த புடவையும் தங்க ஜரிகை வைத்த பார்டரில் மலரின் நிறத்தை எடுப்பாக காட்டும் வகையில் ஆரணி பட்டை எடுத்து கொடுத்தான் பாரிவேந்தன். பிடிச்சிருக்கா என்று பாரி கேட்கவும், ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா, அழகா இருக்கு என்று அத்தனை ஆசையோடு கூறினாள் கவிமலர். அதை கேட்டு சந்தோஷமான பாரி அதை பில் போட கொடுத்து அனுப்பினான். பின் அவளிடம், சரி, நீ மேலே போய் எனக்கு ட்ரெஸ் பார்த்துட்டு, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு மேலே வரேன் என சொல்லி அவளை கையோடு மாடிக்கு அனுப்பி வைத்தான் பாரிவேந்தன். மலர் சென்றதும் முத்துசாமிக்கு போனில் அழைத்து அவரை குறுக்கே பேச விடாதபடி தடுத்து தன் மாமனாரின் சட்டையின் அளவை கேட்டு தெரிந்த பின் போனை அணைத்து விட்டான் பாரிவேந்தன். தன் மாமனார் மாமியார்க்கென்று உடைகளையும் வாங்கி கொண்டு அதையும் பணம் கொடுத்து பில் போட அனுப்பியிருந்தான். பிறகு மேல்தளம் வந்தவன் மலர் தேர்வு செய்து வைத்திருந்த ஆடைகளில் 2ஐ கையில் எடுத்துக்கொண்டு அது சரியாக உள்ளதா என்று அணிந்து பார்ப்பதற்காக கடையில் இருந்த அறைக்கு சென்றான். தன் போன் மற்றும் பர்ஸை மலரிடம் கொடுத்துவிட்டு சென்றிருந்தான் பாரிவேந்தன். மலர் என்னதான் மகிழ்வாக காணப்பட்டாலும் தான் வீட்டுக்கு வரும்போது தன் பெற்றோருக்கு எதுவும் வாங்கி வரவில்லையே என்ற கவலை அவள் மனதை அரிக்க ஆரம்பித்தது. அந்த கவலையே உனக்கு வேண்டாம் என்பது போல மலரின் புடவை பையோடு சேர்த்து அவளின் பெற்றோருக்கு என்று வாங்கிய துணிகளையும் 2 பையில் அடக்கி பில் போடப்பட்ட ஆடைகளை மலரிடம் கொண்டு வந்து கொடுத்தார் ஊழியர் ஒருவர். இதென்ன, இந்த துணியெல்லாம் யாரோடது என்ற யோசனையில்
மலர் நின்றிருந்த சமயம் பாரியின் போன் அடித்தது. அதன் தொடுதிரையில் தன் அப்பாவின் எண் வரவும் அதை எடுத்து பேசினாள் கவிமலர். எங்கே இப்பொழுதும் மாப்பிள்ளை தன்னை பேச விடாமல் தடுத்து விடுவாரோ என்று நினைத்த முத்துசாமி போனை எடுத்ததும் வேகமாக தன் தரப்பை சொல்லினார். மாப்பிள்ள, எதுக்கு இப்போ தேவையில்லாம எங்களுக்கும் சேர்த்து துணி எடுக்கிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் வேணாம் மாப்பிள்ள, நீங்க முதல்ல வீட்டுக்கு வாங்க என்று உரிமையாக முறையிட்டார் முத்துசாமி. போனை எடுத்தது மகள் என்று அறியாமல். அப்பா, நான் தான் மலர் பேசுறேன், அவக துணி மாத்த போயிருக்காங்க என்று மலர் சொல்லவும், அம்மாடி, நீயாச்சும் மாப்பிள்ளை கிட்ட சொல்லக்கூடாதா? எதுக்கு இப்ப வீண் செலவு என்று முத்துசாமி கூறவும், உங்களுக்கு செஞ்சா அது வீண் செலவா? அதெல்லாம் ஒன்றும் இல்லப்பா. உங்க மருமகன் என்கிட்ட கூட சொல்லாம உங்களுக்காக ஆசையா எடுத்திருக்காருப்பா. வேணாம்னு சொல்லி அவர் மனசை சங்கடப்படுத்தாதீங்க என்று மலர் சொல்லவும், அதை புரிந்து கொண்ட முத்துசாமியும் அவர்களை நேரமே வீடு வந்து சேரும்படி கூறிவிட்டு அழைப்பை துண்டித்தார். மலருக்கோ தன் கணவனை எண்ணி பெருமிதமாக இருந்தது. தன் பெற்றோர் வீட்டுக்கு திடீரென அவள் கிளம்பி வந்ததால் அவர்களுக்கு என்று எதையும் வாங்கி வர முடியவில்லையே என்ற ஏக்கம் மலரின் மனதிற்குள் இருந்தது. ஆனால் அதையெல்லாம் நிவர்த்தி செய்யும் விதமாக இப்போது பாரி மலரின் பெற்றோருக்கும் சேர்த்து உடை வாங்கியதை கண்டதும் பெண் மனமோ வார்த்தைகளால் விவரிக்க முடியாத உணர்வில் நிகழ்ந்து போயிருந்தது. தன் கணவனை இப்போதே அள்ளி அணைத்து ஆசை தீர கொஞ்சி முத்தமிட வேண்டும் என்ற ஆவல் அவளுக்குள் ஆர்ப்பரிக்க செய்தது. ஆனால் சுற்றியிருக்கும் சூழலோ அதற்கு ஏதுவாய் இல்லாத காரணத்தால் தவித்து போனாள் நங்கை. இன்று மலருக்கு அவள் நினைத்தது எல்லாம் நடக்கும் நாளோ என்னவோ. லட்டு போல வாய்ப்பு ஒன்று கிட்டியது காரிகைக்கு. தான் அணிந்த சட்டையை முதலில் மலருக்கு காட்ட விரும்பியவன் அறையை விட்டு சற்று வெளியே வந்து மலரை சத்தமிட்டு அழைத்தான் பாரிவேந்தன். பாரியின் அருகே சென்றாள் மலர். கையில் இருந்த பைகளை அங்கே வைத்துவிட்டு அவனை நிமிர்ந்து பார்த்தாள். அவள் புடவைக்கு மேட்சாக லைட் நிறத்திலான சட்டை ஒன்றை அணிந்திருந்தான். சட்டையோ அவனது உரமேறிய புஜங்களை பாந்தமாய் பற்றி அவனது திண்ணிய நெஞ்சை அவன் அணியாது விட்டிருந்த மேல் 2 பட்டன்களின் வழியாக அழகாய் வெளிச்சம் போட்டு காட்டிக் கொண்டிருந்தது. அதில் அவனை முறைத்தவள், இப்படித்தான் என்னையும் பாரு, என் அழகையும் பாருன்னு நிற்பீங்களா என்று முறைப்பாக கேட்டாள் கவிமலர். ஏண்டி, நான் என்ன இப்படியேவா வெளியே வந்தேன்? உன்னை கூப்பிடுற ஆர்வத்தில் போட மறந்துட்டேன். மாமனை பார்த்து சைட் அடிக்காம இப்படி கேள்வியா கேட்டு நிற்கிற, போடி என்று சலித்து கொண்டான் வேந்தனவன். சைட்டு தானே, அடிச்சிட்டா போச்சு என்று விஷமமாய் கூறினாள் கள்ளி அவள். வசீகரிக்கும் ஆளுமையோடு தன் முன்னே நிற்கும் கணவனை கண்டதும் அவளுக்குள் இருந்த ஆசையோ மீண்டும் துளிர்விட ஆரம்பித்தது. தன் மனைவி தன்னை ரசிப்பதற்கு ஏதுவாக கை கட்டி தோரணையாய் நின்றான் பாரிவேந்தன். ஆனால் கள்ளியோ பாரியின் அருகே வந்து அவனின் காலரை பற்றி தன்னருகே இழுத்து அவன் விழிகளை மையலாய் நோக்கி ஆடவனை ஸ்தம்பிக்க வைத்தாள். என்னடி இப்படி பார்க்கிற என்று குலைவாக வந்தது பாரியின் குரல். ஏன் புருஷனை நான் பார்க்கக்கூடாதா என்று புருவம் உயர்த்தி கேள்வி கேட்டாள் மலர். தாராளமாக பார்க்கலாம், ஆனா பார்க்க வேண்டிய இடமாடி இது. வீட்டில் இருக்கும்போது எல்லாம் முறைச்சு பார்த்துட்டு இப்போ இப்படி கிட்ட வந்து என்னை வெறுப்பேத்த பார்க்குறியாடி? அவளின் அருகாமையில் அவஸ்தையாகி மொழிந்தான் பாரிவேந்தன். அவனின் பதிலை கேட்டு குறுநகை சிந்தியவளோ சட்டையின் பட்டன்களை போட்டு விட்டவள் படாரென அவனை இன்னும் தன் பக்கம் இழுத்து அவன் என்ன என்று உணர்வதற்குள் வேகமாய் அவன் அதரத்தை பட்டும் படாமல் தேண்டி அவன் தாடையில் முத்தம் ஒன்றை பதித்து வெளியே ஓடி வந்து விட்டாள் மலர். உள்ளே ஆனவனின் நிலைதான் பரிதாபமாக இருந்தது. அவளாக அவனை அணுகியது இதுதானே முதல் முறை. இதுவே அவன் உயிரின் அடி ஆழம் வரை சென்று தித்திப்பை ஏற்படுத்தியது. மனமெங்கும் பரவசம் பொங்க அவளை அணைக்க இயலாத கடுப்பில்
சுவரை எட்டி மிதித்தான் பாரி. உள்ளே அவனை தனியே தவிக்கவிட்டு வெளியே வந்த பூஞ்சிட்டு அவளின் இதய துடிப்போ தாறுமாறாக மத்தளம் கொட்டி கொண்டிருந்தது. ஏதோ ஒரு வேகத்தில் கொடுத்து விட்டால்தான். ஆனால் இப்போது அதை எண்ணும் போது தேகம் எங்கும் சிலிர்த்து போனது. வேக வேகமாய் சட்டையை மாற்றியவன் தன் பெண்மானை பிடிக்க வெளியே வந்தான். அவளோ அவன் வருவான் என்று தெரிந்தே கூட்டமாய் இருக்கும் பகுதியில் சென்று ஒன்றும் அறியாதவள் போல நின்று கொண்டாள். அதை பார்த்தவனுக்கு அவளின் சிறுபிள்ளைத்தனத்தை எண்ணி சிரிப்புதான் வந்தது. என் கூட வீட்டுக்கு தானே வருவ? வாடி, அங்க வந்ததும் எப்படி தப்பிச்சு ஓடுறேன்னு பார்க்குறேன் என்று கற்றை மீசையை ஆளுமையாக முறுக்கி ஒய்யாரமாய் உரைத்து துணிகள் அடங்கிய பையோடு வெளியே சென்றான் பாரிவேந்தன். மலரும் மனதில் பூத்த உரிமை உணர்வோடு அவனை பின்தொடர்ந்து சென்றாள். மீண்டும் அவன் உடனான இனிமையான பைக் பயணம். தான் ஓடி விளையாடிய வீதிகளில் எல்லாம் தன்னவனோடு உல்லாசமாய் அமர்ந்து ஊர்வலம் வந்தாள் கவிமலர். தான் படித்த பள்ளி, அதில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் என்று ஒன்று விடாமல் அனைத்தையும் பாரியிடம் பகிர்ந்தபடியே வந்தாள் கவிமலர். அவள் பேச பேச அதையெல்லாம் ரசித்து கேட்டபடியே வந்தான். இருவருக்கும் இடையே ஒரு நல்ல புரிதலும் அன்பும் உருவாக இந்த நாட்கள் ஏதுவாக இருந்தது. வீட்டிற்கு வந்ததும் தான் வாங்கிய உடையை மலரின் கையில் கொடுத்து அவள் பெற்றோருக்கு கொடுக்க வைத்தான் பாரி. தங்களை பற்றியும் யோசிக்கும் மருமகன் மகனாய் நின்று அனைத்தையும் எடுத்து செய்கையில் தன் மகளின் நல்வாழ்விற்காக எவ்வளவு கடன்பட்டாலும் பரவாயில்லை என்றே தோன்றியது அந்த அன்பு நெஞ்சங்களுக்கு. 2 நாட்கள் எப்படி சென்றதென்றே தெரியவில்லை. கடந்த ஒவ்வொரு நாளும் வள்ளி மற்றும் முத்துசாமியின் கள்ளம் கபடமில்லாத நேசத்திலும் அக்கறையிலும் இதுவரை இல்லாத மகிழ்வையும் நிம்மதியையும் இக்கூரை வீட்டில் உணர்ந்தான் பாரிவேந்தன். தன் வீட்டில் வகை வகையான உணவை சாப்பிடும்போது கூட இத்தகைய மனநிறைவை அவன் அடைந்ததே இல்லை. அங்கே அனைவரும் பேருக்குத்தான் ஒன்றாக அமர்ந்து சாப்பிடுவது. ஆனால் அதில் இன்பமான பேச்சுகளோ இனிமையோ இருந்ததே இல்லை. அங்கே உணராத அன்பையும் பாசத்தையும் இங்கே உணவோடு சேர்ந்து பரிமாறினார்கள் மலரின் குடும்பத்தினர். இன்று பாரியின் வீட்டிற்கு திரும்பும் நாள். மனமே இல்லாது கிளம்பிக் கொண்டிருந்தாள் கவிமலர். பாரிக்கும் அத்தகைய உணர்வுதான். ஆனால் வேலை என்ற கடமை இருக்கிறதே, அதனால் மனசை அதன் போக்கில் விடாமல் கிளம்பி வெளியே வந்தான். மலரும் வந்ததும் இருவரையும் பூஜை அறையில் நிற்க வைத்து திருநீர் குங்குமம் வைத்து ஆசீர்வாதம் செய்தனர் வள்ளியும் முத்துசாமியும். சரிங்க மாமா, உடம்ப பார்த்துக்கோங்க, நாங்கள் போயிட்டு வரோம். கண்டிப்பா உங்கள் மகளுக்காக இல்லைனாலும் உங்கள் கூட இருக்கவே நான் இங்கே அவளை கூட்டிகிட்டு வந்துடுவேன் என்று குறும்பாய் கூறினான் பாரிவேந்தன். அதை கேட்டு பெற்றவர்களும் மகிழ்ச்சியாயினர். பிறகு மலரின் பையை தன் கையில் அவன் எடுத்துக்கொண்டு பாரி கிளம்பும் வேளையில், ஒரு நிமிஷம் மாப்பிள என்று அவனை நிறுத்தினார் முத்துசாமி. வள்ளிக்கு அவர் கண் காண்பித்ததும் உள்ளே சென்று தாம்பூலத்தட்டில் புது துணியோடு 2 பவுனில் தங்கச் செயினும் 1/2 பவுனில் மோதிரமும் வாங்கி அதில் வைத்திருந்தனர். அதை பார்த்ததுமே பாரியின் முகம் இயல்பில் இருந்து மாறத் தொடங்கியது. மலருக்கும் இந்த சீர்வரிசையை பார்த்ததும் அதிர்ச்சியாகிவிட்டது. ஏனெனில் அவளின் குடும்ப சூழ்நிலை அவளுக்கும் தெரியும். அப்படி இருக்கையில் இதெல்லாம் வாங்கும் அளவிற்கு எங்கு கடன் வாங்கி செய்தார்களோ என்று உள்ளுக்குள் பதைபதைக்க தொடங்கினாள் மலர். என்னமாமா இதெல்லாம்? இழுத்து பிடித்த பொறுமையோடு கேள்வி கேட்டான் பாரிவேந்தன். மன்னிச்சிடுங்க மாப்பிள்ள, நீங்கள் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னீங்க தான். ஆனால் செய்யாமல் இருந்தால் அது நல்லா இருக்காது மாப்பிள்ள. இது எங்கள் ஆசைக்காக பண்ணுறது தான். இதை நீங்கள் வாங்கிக்கிட்டா நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம் என்று அவனை கோபப்படுத்தாதவாறு எடுத்து சொன்னார் முத்துசாமி. நான் சொல்கிற எதையுமே கேட்கவே கூடாதுன்னு இருக்கீங்களா? இதெல்லாம் நான் வாங்கினா அது எனக்கு தான் அசிங்கம். என்னை நம்பி உங்கள் பொண்ணை கட்டி வச்சிருக்கீங்க. இதுக்கு மேலே வேற என்ன வேணும் எனக்கு? இப்படி நகையை கொடுத்து என்னை அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்கு மாமா என்று ஆதங்கமாய் சொன்னான் பாரிவேந்தன். ஐயோ,
அப்படியெல்லாம் சொல்லாதீங்க மாப்பிள்ள. நாங்கள் இதை எங்கள் மகளுக்காக மட்டும் செய்யலை, உங்களை எங்கள் மகனாக நினச்சனால தான் உரிமையாக செய்கிறோம் மாப்பிள்ள. தயவு செஞ்சு இதை வாங்கிக்கோங்க என்று கெஞ்சினார் வள்ளியம்மை. மருமகனின் நல்லுள்ளம் மலரின் பெற்றவர்களுக்கும் புரிகிறதுதான். ஆனால் ஜானகியின் குணத்தை அறிந்த பின்னும் இதை செய்யாமல் விட்டால் தன் மகளின் கதி அங்கே அதோ கதிதான் என்பதை உணர்ந்தே கெஞ்சினார் வள்ளி. மருமகனிடமே அவரின் அம்மாவை பற்றி குறை சொல்லி பாரியின் குடும்பத்தில் பிரிவினையை உண்டாக்க அவர்கள் விரும்பவில்லை. அதனாலே எப்படியாவது இதை ஏற்றுக்கொள்ள வைக்க வேண்டும் என்று அடமாக இருந்தனர். அம்மா, அவர் தான் இதெல்லாம் செய்ய வேண்டாம்னு சொல்லியிருந்தார்ல, அதையும் மீறி நீங்கள் செய்கிறது எனக்கு சரியா படலமா? இதெல்லாம் செய்ய உங்ககிட்ட ஏது காசு என்று வெளிப்படையாகவே கேட்டுவிட்டாள் கவிமலர். அதெல்லாம் உனக்கு எதுக்கு, நீ கொஞ்ச நேரம் பேசாம இரு என்று மகளை அடக்கினார் வள்ளி. பாரிவேந்தனோ அவர்களுக்கு மேல் பிடிவாதமாக வாங்கவே மாட்டேன் என்று உறுதியாக இருந்தான். ஆனால் அவர்களும் விடுவதாக தெரியவில்லை. அதனால் நிபந்தனை ஒன்றை விதித்து அந்த நகையை வாங்க ஒப்புக்கொண்டான் பாரிவேந்தன். அது என்ன நிபந்தனை? அதே சமயம் மலரோ தூண்டி துருவி தன் அம்மாவிடம் இருந்து உண்மையை வாங்கிவிட்டாள். இதற்கு எல்லாம் காரணம் ஜானகிதான் என்று. வள்ளி கூறிய உண்மையை கேட்டு மலர் மட்டுமல்ல, பாரியும் அம்மாவின் பெயரை கேட்ட அதிர்ச்சியில் உறைந்து போய் நின்றிருந்தான்.